இங்கே நம்ம மிடில் கிளாஸ் படத்தோட முழு கதையும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து சீட்டு பிடிக்கிறதும் அப்புறம் சேலை விற்கிறதும் நிறைய தொழில், சின்ன சின்ன தொழில், தையல் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன 15,000 தான் சம்பளம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சென்னையில் வாழ்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து அங்கே ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு பழைய கடை ஒன்று இருந்திருக்கு. அந்த கடையை ஒரு சேட்டுக்கிட்ட அவர் விற்றுருக்காரு. அந்த பத்திரம் வந்து இவருக்கு கையில் கிடச்சிருக்கு, மகனுக்கு வந்து கையில் கிடச்சிருக்கு. அதை எடுத்துகிட்டு தன்னோட பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமாக சொல்கிறான். அந்த மாதிரி நான் அந்த சேட்டை தேடி போய் எனக்கு ஏதாவது பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ வந்து சொல்கிறான். இவனும் போய் அந்த சேட்டை கண்டுபிடிச்சி சேட்டுட்டு அந்த பத்திரத்தை காட்டுறான். ஆமாம், என்னோட முதலாளியோட பையனா நீ, நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் செக்கும் போட்டு இவன் கொடுத்துட்றான். இவன் கொடுத்ததுக்கப்புறம் இவன் பைக்கில் வரும்போது அந்த செக்கை வந்து எப்படியோ தொலைச்சி போயிடுறான். தொலைஞ்ச செக்கை தேடுறது எப்படி அவன் தேடுறான். அதுக்கப்புறம் அந்த செக்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறான். அந்த செக்கு கிடச்சிச்சா அவன் கைக்கு. அதுக்கு முன்னாடி ஒய்ஃப் வந்து இவளை என்னென்னமா இவனை வந்து ஹீரோவை வந்து எப்படி கேவலப்படுத்தணுமோ அந்தளவுக்கு கேவலப்படுத்தி யூடியூப்பில் ஒரு வீடியோவோட போட்டுறா. அந்த வீடியோவை பார்த்துட்டு பொதுமக்கள் எல்லாரும் இந்த மாதிரி இப்படி ஒரு செக்கையெல்லாம் தொலைச்ச புருஷனை வச்சு நீ என்ன செய்ய போகிற, நீ விஷத்தை வச்சு கொன்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வீடியோலாம் போடுறாங்க. இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயிடுறான் நம்மளோட ஹீரோ. அதனால் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த செக்கை தேடி பிடிச்சிடுறான். தேடி பிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒய்ஃபோட சூழ்நிலை என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து திரும்ப வந்து நம்ம இங்கே சென்னையில் இருக்க வேணாம், எனக்கு நீ தான் முக்கியம், உனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி நகர வாழ்க்கை உனக்கு பிடிக்கலையோ அந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வேணாம், நம்ம கிராமத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு கிராமத்துக்கே திரும்ப போகிறாங்க அந்த செக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம். இதுதாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை. ஆனால் அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து எல்லாருக்குமே கொடுத்து தான் வந்து வாழ்ந்திருப்பார். அவர்கிட்ட இருக்கிற சொத்து எதையுமே வச்சுருக்க மாட்டார், எல்லாருக்குமே கொடுத்து வாழ்ந்திருப்பார். அதனால தான் அந்த தொழிலாளியான சேட்டு வந்து அவ்வளவு நம்பிக்கையோட அந்த முதலாளியோட பையனுக்கு இந்த 1 கோடி ரூபாய் செக்கை கொடுப்பாரு. அது மாதிரி நானும் என் அப்பா மாதிரியே எல்லாருக்கும் கொடுத்து வாழணும்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி ரூபாயிலேருந்து தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணுவான் இவன். கதை ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்களும் படத்துக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.